ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நீங்க எப்ப என்னோட நல்லா இருப்பீங்க, விருப்பத்தோட அன்போட இருக்கிறீங்க, எப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நாங்க சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் எப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுது நீங்கள் முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் பண்றீங்களோ அப்ப நீங்க என்னோட திருப்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப என்னோட கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இத மாறி எடுத்து பாருங்க. நமது மனைவி நம்மகிட்ட சொல்றானுங்களே, நான் எப்ப கோபமா அவங்களோட இருக்கிறேன், எப்ப இறக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன நீ கோபமா இருந்தா என்ன, இறக்கமா எனக்கு என்ன எடுப்பை திருப்போம், அவ்வளவுதான் முடிச்சு. நம்ம அதை கதையே எடுக்க மாட்டோம் அந்த இடத்துல, சரியா? நம்ம அதை பத்தி எந்த இதை எடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் அங்க இத ஒரு உலக தூதராக இருந்து கொண்டு இந்த கதையை பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, வல்லாஹி மா அக்ரஹு இல்ல இஸ்மக். கோபம் வர நேரத்தில் உங்களோட பேரை சொல்ல மட்டும்தான் எனக்கு கோபம் வரும், மற்றபடி எந்த கோவம் என்ன செய்யாது எனக்கு வராது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க.